அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு அழகான பெரிய காடு. அங்கே வந்துட்டு சுற்றி மலைகளெல்லாம் இருக்குது. நிறையா மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது. அதுக்கப்புறம் நிறைய பழங்கள் எல்லாம் காய்ச்சி நிறைய தொங்குது. ரொம்ப பெரிய அழகான காடு. அங்கே வந்துட்டு நிறைய பறவைகள், மிருகங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வருது. அப்போ காலையில் விடிஞ்சதுமே பறவைகளும் சரி, மிருகங்களும் சரி, அதோட இரையை தேடி இங்கேருந்து வேறு பக்கம் போகுது, வருது, அந்த மாதிரி இருக்குது. சில மரம் கொத்தி பறவைகள் எல்லாமே மரத்தில் கொத்தி அதோட இரையை தேடுது, சாப்பிடுது, அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆந்தை மட்டும் ஒரே இடத்துலையே உட்காந்து அது பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்குது. பகல் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டு இருக்குது. அதை வந்துட்டு எல்லா மிருகங்களும் பார்க்குது. ஏன் இந்த ஆந்தை மட்டும் ஒரே இடத்துல எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்குதே, ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்குது. நம்மெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, ஆனால் இது ஒன்றுமே செய்யலையே, ஏன் இப்படி உட்காந்துருக்குதுன்னு எல்லாமே யோசிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா மிருகங்களும் சிரிக்குது. ஒரு வேளை இது வந்துட்டு ரொம்ப சோம்பேறியான ஆந்தை போல், அதனால தான் இடத்த விட்டு நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குது. அந்த ஆந்தை வந்துட்டு எதையுமே கண்டுக்காம அது பாட்டு கம்முன்னு அமைதியாக ஒரே இடத்துலையே உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிருகங்கள் எல்லாமே வந்துட்டு இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நான் இருட்டுற டைம் பார்த்து எல்லாமே அதோட வீட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக இருட்ட ஆரம்பிக்குது. இருட்ட ஆரம்பித்தோன்னும் அந்த ஆந்தை வந்துட்டு அப்போ தான் முழிக்குது. தூங்கி முழிச்சிட்டு அது அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து லைட்டாக மழை வருது. மழை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆந்தை மேலே அப்படியே கொஞ்சம் தூரம் பறந்து போகுது. அப்போது அந்த ஆந்தைக்கு கண்ணு நல்லா தெரியும் இருட்டில் தான். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல பெரிய மேகங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப சூழ்ந்து வந்துட்டுருக்குது. அப்போ அந்த ஆந்தை வந்துட்டு ஒரு வேளை வந்து பெரிய வெள்ளம் வரப்போகுதோ, அதனால தான் இவ்வளோ மேகங்கள் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி காட்டுக்குள்ளே வருது. காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள்லாம் இங்கே இருக்க வேணாம், பெரிய வெள்ளம் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வந்தால் நீங்கள் வந்து அடிச்சுட்டு போயிடுவீங்க, உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க, என் பின்னாடி வாங்க, நான் வந்து உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுது. உடனே எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. இந்த ஆந்தையே ஒரு சோம்பேறியாச்சே, இதை நம்பி நம்ம எப்படி போகிறது, இது சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மழை அப்படியே வேகமாக வர ஆரம்பிக்குது. சரி வேறு வழி இல்லை, சரி இந்த ஆந்தை சொல்கிறத நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் அந்த ஆந்தை பின்னாடியே பறந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிருகங்களும் அப்படியே அது பின்னாடியே சொல்கிற வழியிலேயே போகுது. எனக்கு நல்லா தெரியும், வெளிச்சமாக தெரியும், நீங்கள் எல்லாம் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லங்காட்டி எல்லா மிருகங்களும் போயிட்டுருக்குது. அந்த ஆந்தை வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு மேடான பகுதியில் கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்குது. நம்ம இங்கேயே நிற்போம் எல்லோரும் விடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுது. எல்லா மிருகங்களும் அங்கேயே நிற்கிது. மழை கொஞ்சம் நின்றுட்டு காலையில் வந்துட்டு அப்படியே பொழுது விடியுது. விடிஞ்சோன்னா தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சு போயிடுச்சு. அப்போ வந்துட்டு எல்லா மிருகங்களுமே ஆந்தையை பார்த்து சொல்லுது, நாங்கள் வந்து உன்னை எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருக்கிறோம், நீ சோம்பேறின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் நீ இவ்வளவும் கேட்டு எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிற, ஒரு வேளை நீ இந்த உதவியை செய்யலை அப்படின்னா நாங்களாம் வந்துட்டு பல பேர் வந்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிருப்போம். அதனால நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் வந்து மன்னிப்பு கேட்குது. அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்குது. நம்ம வந்துட்டு ஒருத்தங்கள பார்த்து இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்க வந்து மக்கு அந்த மாதிரி வந்து நம்ம யாரையுமே நினைக்கக்கூடாது. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற திறமைய நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். அதுக்கான நேரமும் காலமும் வரணும். அப்படி வரப்போ நம்ம சரியான இடத்துல கொண்டு வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். தேங்க்யூ.